ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன். இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ராணாவோட பேரண்ட்ஸ் என்ட்ரி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். ஆக்சுவலி ராணாவோட என்ட்ரி ரொம்பவே க்யூட்டாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். ராணாவோட பேரண்ட்ஸ் என்ட்ரி ஏன்னு கேட்டிங்கன்னா, கன்ஃபெஷன் ரூமில் ஆக்சுவலி பவித்ராக்கு எதுவும் கையில் அடிபட்டிருக்கும் போல். ஸோ அதனால் அது எப்படி இருக்குது என்னென்னு பார்க்குறது கன்ஃபெஷன் ரூமில் செக்கிங் கூப்பிட்ருப்பாங்க. அவங்க பெயின் இருக்கா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு நம்மளுக்கு ஆக்சுவலி அங்கே எப்பயுமே கன்ஃபெஷன் ரூமில் கூப்பிடுவாங்க மெடிக்கலுக்கு ஹெல்ப்க்கெல்லாம், நம்மளுக்கு காட்ட மாட்டாங்க. பட் என்னடா அதிசயமாக காட்டுறாங்களேன்னு தோணிட்டே இருக்கிற பட்சத்தில் அங்கே ஒருத்தர் இருக்கார் மாஸ்க் போட்டு. ஸோ ஒரு டாக்டர் போல் அப்படி சொல்லிட்டு பவித்ராக்கு பெயின் எப்படி இருக்குன்னா ஓகே தான், இப்போ இப்படி தான் வலிக்குது அப்படி தானே ஓகே அப்படின்னு. சரி நீங்கள் போயிட்டு ராணவ அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ராணவ அனுப்பிச்சோடனே ஓகே ஒன்று பவித்ரா அங்கே போகும்போது அந்த டாக்டர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ராணவ வந்து முடிஞ்ச ஒரு 1 ஹவர் உள்ளே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது அவங்க பேசிட்டே இருக்கார், ஏதோ ஒன்று பண்ணுறாரு அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே பவித்ராக்கும் ராணவுக்கு ஒரு கோல்டு வார் போயிட்டே இருக்குது. ஏன்னா ஒரு ராணவ ஏற்கனவே அந்த லவ் கண்டென்ட் கொடுக்குறான் அப்படி இப்படின்னு பவித்ரா ஒன்று பண்ணிட்டே இருப்பார் இல்லைங்களா. ஸோ அது வந்து பவித்ரா ரொம்ப இரிட்டேட் பண்ணியிருக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்க அதை பற்றி தீபக் கிட்ட கூட புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போல்லாம் நான் வேணான்னு சொன்னாலுமே ஃபஸ்ட்டு அது கொஞ்சம் விளையாட்டாக இருந்தது போய் இப்போ வந்து எல்லா இடத்துலையும் அது வந்து எனக்கு இரிட்டேட் பண்ணுது. நான் ஏன் வந்து அதை ஃபஸ்ட்லேயே அவாய்ட் பண்ணேன்னு எனக்கு தோணுதுன்னு தீபக் கிட்ட பேசுகிற அளவுக்கு அது ஆயிடுச்சு. தீபக்கும் வந்து நீ ஃபஸ்ட்டே சொல்லியிருக்குன்னு சொல்ல, அட்லீஸ்ட் இப்பயாச்சும் சொல்லிவிடு, இதுக்கு மேலே நீ வந்து அந்த ஸ்பேஸை கொடுக்காத, இல்லைனா வந்து என்ன சொல்கிறது, அது ஸ்ட்ரிக்டாக நீ சொல்லிவிடு, எனக்கு பிடிக்கலன்றதை நீ ஓப்பனாக சொல்லிவிடு, இட்ஸ் நாட் கூல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடு, அப்போ தான் அவன் அதை கண்டினியூ பண்ண மாட்டான் அப்படின்னு தீபக்குமே ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. அந்தளவுக்கு அது வந்து கொஞ்சம் லிமிட் தாண்டி ஓவராக அவங்களை இரிட்டேட் பண்ணுற அளவுக்கு போயிருக்கு. அதன் காரணமாக தான் வந்துட்டு அவங்க வந்து அந்த டாக்டர் வந்து ராணுவ கூப்பிடுங்கன்னு சொல்லும்போது முடிஞ்ச ஒரு 1 ஹவர் உள்ளே வச்சுக்கோங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ராணுவ உள்ளே வராரு. உள்ளே வந்தோடனே பெயின் எப்படி இருக்குது என்னென்னு கேட்குறாங்க. அந்த கை இந்த லெக்மெண்ட் ஏறு கை இப்படி அசைக்க முடியுதா அப்படி அசைக்க முடியுதா ஓகே அப்படின்னு. இங்கே பிடிச்சிருக்கா, அதாவது இங்கே வலிக்குதா அங்கே வலிக்குதான்லாம் கை கேட்கும்போது ஓகே தான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்ததுல கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, ஸோ அதை ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ராணுவுக்கு ஒரே ஷாக் ஆயிடுது. என்னது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கா, ட்ரீட் பண்ணுமா அப்படிங்கிற போது அந்த வாய்ஸில் கண்டுபிடிச்சிடாரு. ஏய் யார் அது பேசுறது அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்க்கை இவரே கிழிச்சு இப்படி எடுத்து விட்டுடுறாரு. ஆப்போசிட்டில் இருந்த டாக்டர் மாஸ்க்கு பார்த்தோன்னே பார்த்தா அவங்களோட தம்பி தான் அது. ஸோ அந்த க்யூட்டாக இருந்தது ராணுவோட என்ட்ரி. ஸோ ராணுவுக்கு எப்பயுமே ஒரு ஸ்பெஷல் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்க மாதிரி பிக் பாஸ் கொடுக்குற மாதிரி தெரியுது. என்ன சொல்கிறது, இது எங்கே கொண்டு போகும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. பட் ஆனால் என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த இடத்துல வந்து ஏய் நீயாடா ஞானேஷ் நீ எப்படா போய் நிஜமாக அவங்க டாக்டர் மாதிரியே அந்த ஸ்கெதஸ்கோப் எல்லாமே போட்டு தான் அங்கே இருப்பார். மாஸ்க்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு சரி நிஜமாவே டாக்டர் மாதிரியே இருக்கடா, நான் டாக்டர் நம்பிட்டேன்டா வாடா அப்படி சொல்லிட்டு வெளில கூட்டுமா. ஏய் என்னடா நீ மட்டும் வந்திருக்க, அப்பா அம்மா வரலையா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா தனியாக வராங்க. அவங்க அப்பா அம்மா வரும்போது அதுவுமே நல்லா இருந்தது, அந்த என்ட்ரியுமே நல்லா இருந்தது. ஸோ வந்து பாட்டு வந்து பார்த்திங்கன்னா நைஸ் பச்சை கிளிகள் தோளோடு அப்படிங்கிற நம்ம கமல் சார் பாட்டு தான் போடுறாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு அப்பா அம்மா வரல அப்படின்ற மாதிரி அவங்க தம்பி சொல்கிறாங்க ஞானேஷ். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அப்பா அம்மாவும் வராங்க. வந்தோடனே கட்டி பிடிச்சி அழுது அவங்க அம்மாலாம் ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க. ஒரு பப்ளிக் ஷோக்கு புள்ளி அனுப்பிச்சிருக்காங்க, அங்கே பிள்ளைக்கு ஒரு இன்ஜுரி இருக்குது, அதுலேயும் அது வந்து கை வந்து அந்த லெக்மெண்ட் டயர் ஃப்ராக்சர் அளவுக்கு போகலனாலும் கடவுள் புண்ணியத்தில் ஓரளவுக்கு அது ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு இடத்துல வந்து நின்று இருக்குது. ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்ல முடியாதபடி அப்படி இருக்க இடத்துல அந்த இன்ஜுரி நடக்கும்போதும் நிறைய பேர் பிள்ளைய வந்து சர்க்காஸ்டிக்காகவும் கிரிட்டிசைஸும் பண்ணியிருக்காங்க. அவன் பொய்யா இருக்கான், நடிக்கிறான், அது பொய் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு அம்மாவாக அந்த இடத்துல அவங்களோட ஃபீல் எப்படி இருந்திருக்கும், அதை டிவியில் அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி தோணியிருக்கும். இப்போ அந்த பையனை நேரில் பார்க்கும்போது அந்த பையன்கிட்ட அந்த வலி எப்படி இருக்குன்னு கேட்குற மொமெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை அந்த அடிபடும்போது சுற்றி இருக்கவங்க அந்த பையனை நடத்தின விதமாகட்டும், அதை அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ண விதமாகட்டும், வீட்டுக்குள்ளே வந்து அது நிஜமாகவே ஒரு அம்மாக்குரிய ஒரு அற்புதமான ஒரு ஃபீலிங் அப்படின்னு தான் சொல்லணும். அதை நம்மளால் பார்க்க முடிஞ்சு அப்படிங்கிறத விட உணர முடிஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். இதில் இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, உள்ளே இருக்க ஹவுஸ்மேட்ஸுக்கு எல்லாருக்குமே அதே சேம் டைம் உள்ளே ஒரு பயம் வருது, ஒரு பதட்டம் வருது. அது ஜாக்லின் உட்பட எல்லாருக்குமே வருது. முக்கியமாக சௌந்தர்யாவுக்கு. அப்புறம் வந்து ஜெஃப்ரிலாம் அதை வந்து பெருசாக கண்டுக்கல அப்படின்னு சொன்னாலுமே அவன் எல்லாத்தையும் தொடச்சி போடுற ஆள் தாங்க. எனக்கு அவன் மேலே பெருசாக எந்த ஒப்பீனியனுமே இல்லை. அவன் ஆடுற கேம், அவன் வீட்டுக்குள்ளே வந்து இவங்க கூட க்ளோஸ் ஆகட்டும், ரஞ்சித் சார் ஆகட்டும், எல்லாருக்கூடையும் க்ளோஸு. தீபக் சொன்னாலுமே வெளில போய் அவன் யாரையுமே சட்டை பண்ண மாட்டான் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒப்பீனியன். அவ்வளோதான். அவன் மேலே யாரோ உண்மையான பாசம் வச்சா கூட அதை அந்தளவுக்கு அவன் புரிஞ்சுக்குவானான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அது அப்படி இல்லை. அவங்க அம்மா மேலே அவன் உண்மையான பாசம் வச்சுருக்கான் அப்படிங்கிறது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அட்லீஸ்ட் அந்த வீட்டில் அவன் வந்துட்டு நிஜமாகவே யாரையும்
யாரையாச்சும் நேசிச்சிருக்கானா? அந்த நிஜமான அன்ப அவன் வாங்கியிருக்கானான்னு கேட்டா, எனக்கு அப்படி ஒண்ணும் தோணல. ஆனா நெறைய பேர் அவனுக்கு புடிக்குது. அதாவது அவன நெறைய பேருக்கு புடிக்குது. ஆனா அவன் யார்கிட்ட உண்மையா இருப்பாங்கிறது அவனுக்கு மட்டும் தான் தெரியும். இந்த விஷயத்தில நான் சாச்சனாவது நம்புவேன். நான் ஜெஃப்ரியை நம்ப மாட்டேன். ஸோ இந்த ராணுவ விஷயத்தில முக்கியமான ஒரு பார்ட் வந்து சௌந்தர்யாக்கு எவ்வளோ இருக்கோ, அதே பார்ட் ஜெஃப்ரிக்கும் இருக்கு. ஏன்னா ஜெஃப்ரி தான் அத ஸ்டார்ட் பண்ணி விட்டது. இந்த கை தான், அந்த கை தான் ஜெஃப்ரி சொன்னத வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் சௌந்தர்யா அப்படி பண்ணாங்க. ஆனா சௌந்தர்யா தொக்க மாட்டிக்கிட்டாங்க. ஜெஃப்ரி தப்பிச்சிட்டான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சௌந்தர்யா நெறைய இடத்துல அவங்களே மீறி அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. ஒரு 2, 3 வீக்ஸா. அவங்க ஜாக்லின், ரயான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள இருந்த வரைக்கும் நான் சொன்ன மாரி நெறைய இடத்துல ரயான் ஆகட்டும், ஜாக்லின் ஆகட்டும் அவங்கள வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் சேவ் பண்ணியிருக்காங்கன்னும்போது ஒரு ஒரு தேவையில்லாத கான்ட்ரோவர்சிக்குள்ளே மாட்டாமல் இருக்கவோ, இல்லை வார்த்தைங்கள விடாமல் இருக்கவோ, இந்த விஷயத்தில் இந்த இடத்துல நீ இப்படி நடந்துட்டா இது தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகுறோன்னு அவங்கள வந்து நல்ல விதமாக கைட் பண்ணுற இடத்துலையும் ரயானும் ஜாக்லினும் நிறைய பார்ட் இருக்குது சௌந்தர்யாவோட விஷயத்தில். பட் ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்பெல்லாம் சௌந்தர்யா இக்னோர் பண்ணிவிட்டு ரயான் ஜாக்லின் ஃப்ரெண்ட்ஷிப்பை இக்னோர் பண்ணிட்டு ஜெஃப்ரி கூட வரும்போதாகட்டும், விஷால் கூட வரும்போதாகட்டும், ஏன் அன்ஷிதா கிட்ட போய் நிற்கும் போதாகட்டும், இவங்க பேர் ரிப்பேர் ஆனது மட்டும்தான் மிச்சமாக இருக்கே தவிர அவங்க அங்கே எதுவுமே கற்றுக்கலாங்கிறத விட இவங்க நிறைய அங்கே வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதில் ஒரு இடம் தான் ராணுவோட இன்ஜுரியில் அவன் நடிக்கிறான்னு சொன்னதுமே. ஏன்னா அந்த இடத்துலையுமே ஜெஃப்ரி வந்து நிற்கிற பட்சத்தில் அவன் தள்ளி விட்டுட்டான், இல்லைனா அவனால கீழே விழுந்துட்டான் போது நான் இப்படி தான் தள்ளி விட்டேன், அப்படி தான் நான் நடிக்கிறான்னு அப்படி சொன்னதெல்லாமே வந்து ஜெஃப்ரி பண்ணதுனால தான் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக சௌந்தர்யாவும் பண்ணாங்க. ஒரு சில இடத்துல சௌந்தர்யாக்கான செல்ஃப் ஒப்பீனியன் கிடையவே கிடையாது. அவங்க வந்து யார்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்களோ அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அப்படி தான் இவங்க யோசிப்பாங்கன்ற இடத்துக்கு போய் நின்றுடுறாங்க. இது நிறைய இடத்துல அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு. அதில் ஒன்று தான் ராணுவோட இன்ஜுரியும். ஸோ இந்த இடத்துல வந்து சௌந்தர்யாவோட அம்மா வந்து என்ன சொன்னாங்களோ, அதாவது ஒருத்தங்களுக்கு அடிபட்டிருக்கு நீ ஏன் அப்படி பேசுன அப்படின்னு சொன்னாங்களோ, அதே விஷயம் இப்போ அதே அடிபட்ட அவங்களோட பேரண்ட்ஸ் உள்ளே வரும்போது யாரை வந்து என்ன கேள்வி கேட்பாங்க, என்ன பேசுவாங்க அப்படிங்கிறதுல வீட்டில் இருக்க ஏன்னா யாருக்கு உங்களுக்கு கூட முரண்பாடு இருக்குதுன்னு ஒரு கேள்வி கேட்டால் இவங்க கூட இருக்குது அவங்க கூட இருக்குன்னு எதையாவது ஒன்று சொல்லிடலாம். ஆனால் சௌந்தர்யா விஷயம்னு வரும்போது அவங்க அப்பா என்ன சொன்னார், என் பொண்ணு கூட தான் நிறைய பேருக்கு இருக்குது, நீங்கள் யாராச்சும் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, என் பொண்ணு ஹர்ட் பண்ணியிருந்தான்னு சொல்லிடுறாங்க. இது அப்படியே எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்டாக ராணுவ விஷயத்தில் ராணுவ மேலே அந்த வீட்டில் எல்லாருக்குமே ஒரு அதான் சொன்ன நான் கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ராணுவ என்ன ஈஸி டார்கெட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு என்ன சொல்கிறது ஒரு காமெடி பீஸாக தான் அவனை ட்ரீட் பண்ணுறாங்க. இல்லைனா வந்து அவருக்கான ஒரு ஸ்பேஸை யாருமே கொடுக்கறதில்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் அதை எடுத்துக்கிறது இல்லைங்கிறது ஒரு தப்பு இருந்தாலுமே அவர் எடுத்துக்கல அப்படிங்கிறதுக்காக நீங்களாக போய் அதை வாலண்டியராக உங்களுக்கான ஸ்பேஸாக எடுத்துகிட்டு அவரை மிஸ்யூஸ் பண்ணுறீங்க, அவரை ஈஸி டார்கெட்டாக ட்ரீட் பண்ணுறீங்க, அவரை காமெடி பீஸ் ஆக்கிடுறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா. அது அந்த வீட்டில் முத்துவில் ஆரம்பித்து அன்ஷிதா வரைக்கும் ரயன் உட்பட எல்லாருமே அப்படி தான் அதை ட்ரீட் பண்ணுறாங்க. அப்படிங்கிற இடத்துக்கு போய் நிற்கும்போது இன்றைக்கி அவங்களோட பேரண்ட்ஸ் ராணுவோட பேரண்ட்ஸ் வராங்கன்னும் போது ஒவ்வொருத்தையும் நிற்க வச்சு கொஸ்டின் பண்ணணும்னா ராணாவோட பேரண்ட்ஸ் எல்லாரையுமே கொஸ்டின் பண்ணலாம். ஏன் என் பையனை பார்த்தா உங்களுக்கு பிடிக்கல, ஏன் என் பையன் செய்கிறது இப்படி இருக்குது, ஓகே அவன் வந்து புரியாமல் ஏதோ ஒன்று செய்கிறான், பட் ஆனால் அதுக்குன்னு இந்த வீட்டில் எல்லாருமே பர்ஃபெக்ட் இல்லைல்ல, அதில் அவன் ஒரு டைப்புன்னு நீங்கள் விட்டுடலாம்ல, அதை விட்டுட்டு அவனை ஈஸி டார்கெட்டாக எடுத்துக்கிறீங்க, அவனை எதுக்கு அட்டாக் பண்ணோன்னா எல்லாருமா சேர்ந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்துட்றீங்க. இல்லை பர்ஃபார்மர் பற்றி பேச முடியாது ஆப்வியஸாக, ஜஸ்ட் அவனை வந்து பிடிக்காதவனாவே ட்ரீட் பண்ணுறீங்க, உங்களில் ஒருத்தனை அவனை ஏன் ட்ரீட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி கேட்குறதுக்கான நிறைய விஷயங்கள் ராணுவ பேரண்ட்ஸ்க்கு இருந்தாலும் அவங்க டீசெண்டாக எதையுமே அட்ரஸ் பண்ணாமல் ரொம்ப ஜென்யூனாக அவங்களோட அந்த விசிட்டை அவங்க கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவங்க பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய நியாயமான பாசத்தை மட்டும் கொடுத்துட்டு, நியாயமான அட்வைஸை மட்டும் கொடுத்துட்டு, அதே சமயத்தில் அவங்க சிஸ்டர் வராங்க, அவங்க ரொம்ப கரெக்டாக அவங்களுக்கு என்ன தேவை, ராணுவுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்தை மட்டும் அவங்க தங்கச்சி ஆகட்டும் அவங்களோட தம்பியாகட்டும் கரெக்டாக எடுத்து வச்சாங்களே தவிர வேறு யாரும் ஹர்ட் பண்ணலை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் வந்து அவங்க தங்கச்சி தம்பி எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இவ்வளோ நல்லா வந்து அங்கங்கே பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிற, வீட்டுக்குள்ளே நல்லா கேம் ஆடுற, சூப்பராக பண்ணுற, பட் ஆனால் வந்து ஏன் வந்து நீ வீக்கெண்டில் பேச மாட்டேங்கிற, இல்லை ஒரு டிபேட் வரும்போது அங்கே பேச மாட்டேங்கிற அப்படின்னும்போது அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, ஏதோ ஒரு இடத்துல லாயர்னு கூட சொல்கிறாங்க அவங்க அம்மா. மேபி லாயருக்கு படிக்கிறாரா என்னன்னு எனக்கு தெரியல. இவர் லாயர் அப்படின்னும் சொல்கிறாங்க, எனக்கு தெரியல. பட் ஆனால் அந்த வேர்டு அவங்க மீன் பண்ணுறாங்க. அவங்க லிட்ரலாக மீன் பண்ணுறாங்களா இல்லைனா சும்மா இதுவாக பண்ணுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனால் அவங்க சொல்கிறாங்க வீக்கெண்டில் ஏன் பேச மாட்டேன்னா, அவர் உடனே சொல்கிறாரு, நான் வேறு மாதிரி யோசிச்சு வச்சுருப்பேன் அந்த பாயிண்ட்ஸ் இல்லை வேறு ஏதோ பேசணும் யோசிச்சிருப்பேன். அந்த இடத்துல ஏக்கான கொஸ்டின் நான் யோசிச்சு வைக்கும்போது அங்கே பிஓ சிஓ வரும்போது நான் கன்ஃபியூஸ் ஆகிடுறேன், அதுவா இதுவா அப்படின்ற மாதிரி அவருக்கே உரிய அந்த குழப்பத்தோட ஒரு புரிதலில் ஒரு பதில் சொல்கிறாரு. அப்போ அவங்க தங்கச்சியும் அவங்க தம்பி எல்லாமே சொல்கிறாங்க, நீ தனியாக எதையும் யோசிக்காத,
அதுவும் அவங்க அப்பா நல்லாவே சொல்கிறார். சேது சார் வந்து வாரம் வாரம் சூப்பராக அட்ரஸ் பண்ணுறாரு, எல்லா பிரச்சனையும் எல்லாருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுக்குறாரு, உனக்கு எக்ஸ்ட்ராவே கொடுக்குறாரு. இன்ஃபேக்ட் அப்போ நீ எழுந்து உனக்கு என்ன தோணுதோ அது தெளிவாக அவர் என்ன கேட்குறாரோ அதை புரிஞ்சுக்கிட்டு நீ பதில் சொல்லணுமே தவிர இப்படி தெரியலன்னு உனக்கு கொடுக்குற ஸ்பேஸை நீ வேஸ்ட் பண்ணாத, இனிமேலாச்சும் தெளிவாக பதில் சொல்லு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லிவிங் ஏரியாவில் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் வந்து இதில் அருணுக்கு முக்கியமாக வந்து உள்ளே வந்தோடனே அருணுக்கான ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஹக்கை வந்து அவங்க அம்மாவோ அவங்க அப்பாவோ கொடுக்குறாங்க. ஸோ அருண் வந்து எல்லா இடத்துலையும் நிறைய கேஸ் வாங்கி வச்சுருந்தாலும் ராணுவோட அந்த இன்ஜுரி விஷயத்தில் நம்ம கூட வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு அருண் அண்ட் விஷால்னு சொல்லியிருப்போம். அந்த இடத்துல அவங்களோட பங்கு நிஜமாகவே கிரேட் அப்படின்னு தான் சொல்லணும். அவனுக்கு பொய்யா அடிபட்டிருக்கான் உண்மையாக அடிபட்டிருக்கான்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் அது பொய்யோ உண்மையோ ஒரு ஹியூமனிட்டி பேஸில் அதை நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அருணும் விஷாலும் அவங்கள கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டு போனது. அதில் அருணோட பார்ட் ரொம்பவே முக்கியம். விஷால் கூட அவர் ஒரு கேப்டன், அதனால் அவர் வந்திருக்கலாம். பட் ஆனால் அருணோட பாட்டு ரொம்ப முக்கியம் போது வந்தோடனே அவங்க அம்மாலாம் வந்து அருணுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லி ரொம்ப ரொம்ப நன்றிப்பா, என் பையனை அந்த டைமுக்கு வந்து உள்ளே கூப்பிட்டு போய் நீ வந்து அந்த ஒரு ஹெல்ப் பண்ணது பெரிய விஷயம்னு போது அங்கே அழகான அவங்களோட அம்மாவோட அந்த அரவணைப்பும் அன்பும் தெரிஞ்சுது அப்படின்னு தான் சொல்லலாம். அப்போ அதே மாதிரி அவங்க பையன் அடிபட்டிருக்காங்க அப்படின்னும் போது அவங்க உள்ளே போய் பர்சனலாக பேசும்போது அதை நான் பார்த்துட்டு 2 நாளாக சாப்பிடல தெரியுமா, எனக்கு எப்படி இருந்து தெரியுமா, அவனை அந்தளவுக்கு பேம்பரிங் பண்ணி வளர்த்தோம் அப்படின்னு அவங்க லிவிங் ஏரியாவில் பேசினதாகட்டும் உள்ளே பர்சனலாக பேசினதாகட்டும் அந்த அடிப்பட்டதை பார்த்து அது ரொம்ப ஃபீல் பண்ணது செஞ்சதெல்லாம் சொன்னதெல்லாம் செம்மையாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இதில் வந்து இன்னொரு காமெடியான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு அடிப்பட்டது செஞ்சிச்சு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சேது சாருமே சொல்லியிருப்பார் வீக்கெண்ட் எபிசோடில் அந்த லெக்மெண்ட் ஏருக்கு விளக்கம் வந்து ஜெஃப்ரி கொடுத்துருப்போம். ஏன் ஜெஃப்ரி அதை நீ நம்பவே இல்லை செய்யவே இல்லைன்னா அது வந்து இல்லை சார் அந்த இன்ஜெக்ஷன் போட்டு அவர் தேய்ச்சி விடலை அப்படி இப்படின்ற மாதிரி ஒரு உப்பு சப்பு இல்லாத காரணம்லாம் சொல்லும்போது கூட சொல்லியிருப்பார் விஜய் சார். அந்த லெக்மெண்ட் ஏர்னு டக்குன்னு ஆகாது, அது உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பாயிண்டில் வந்து ஜாஸ்தி ஆயிடும் டக்குன்னு அப்படின்னும் போது ஆமாம் சார்னு ஃபுட்பால் பிளேயராக இருக்கா ஜெஃப்ரிக்கும் அது நடந்திருக்குன்னு சொல்லுவார். அப்புறம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏதோ ஒரு இடத்துல விஜய் சாருக்கும் அது நடந்திருக்கு அப்படின்னும் போது அது டக்குன்னு நடக்கிறது இல்லைல்ல, அது ஆல்ரெடி கொஞ்சம் இருக்கும், அதுக்கப்புறம் அது ஒரு ஸ்டேஜில் டக்குன்னு ஜாஸ்தி ஆயிரும் அப்படின்னும் போது அப்படி நடந்திருக்கலாம்ல அப்படின்னும் போது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஜெஃப்ரி ஒத்துக்குவார். பட் ஆனால் இதில் என்ன நான் சொல்ல வரேன்னா, ஜெஃப்ரி ஃபுட்பால் பிளேயர், அதனால் அவர் அடித்து விளையாடலாம். ராணுவ வந்து ஜெஃப்ரியை வந்து ராணுவ பிடிச்சிட்டு இருந்தால் அது வந்து ஓகே இதில் நடக்கிறது தான் அப்படின்னு கேமில் நடக்கிறதான்னு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாலும் அதே ராணுவ ஜெஃப்ரியை பிடிக்கும்போது அது எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆச்சு அந்த பொம்மை டாஸ்கில் நம்ம பார்க்க முடியுது. இப்போ நம்மளால் யோசிக்க முடியுது அந்த இடத்துல ராணுவ தப்பா ஜெஃப்ரி தப்பான்னா அந்த இடத்துலையுமே ஜெஃப்ரி கூட ஏதோ ப்ளே பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு. இன்றைக்கி ராணுவம் உண்மையாக இருக்காரா பொய்யா இருக்காரா நடிக்கிறாரான்னு ஒரு டவுட் வருது ஜெஃப்ரிக்கு அப்படின்னா அன்றைக்கி அந்த ப்ளேலையும் ஜெஃப்ரி ஏதோ ப்ளே பண்ணியிருப்பாரோ அப்படின்னு ஒரு டவுட்டாக நம்மளுக்கு வருது. அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதெல்லாம் மீறி இன்றைக்கி அவங்க அப்பாவும் அம்மாவும் அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. உங்களுக்கு யார் கூடவாது முரண்பாடு இருக்கா லிவிங் ஏரியாவில் வச்சு பிக் பாஸ் சொல்லும்போது அவங்க பார்த்தா அவங்க வந்து பார்த்தது ஃபஸ்ட்டு கேட்டது பார்த்திங்கன்னா அது அவங்க சிஸ்டர் தான் கேட்குறாங்க, சௌந்தர்யாவை தான் கேட்குறாங்க. அன்றைக்கி வந்து ராணுவ அந்த மாதிரி அடிபட்டிருக்கும் போது நீங்கள் உண்மை பொய்யான்னு பார்க்காம நீங்கள் வந்து அந்த மாதிரி பேசினது ரொம்பவே ஹர்ட் ஆகிடுச்சு. ஒரு சிஸ்டர் எங்களுக்கு வெளில பார்க்கும்போது ரொம்ப ஃபேமிலியாக வெளில பார்க்கும்போது கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லும்போது நிஜமாகவே சௌந்தர்யா வந்து அப்போல்லாம் வந்து பேருக்கு அது வந்து ராணுவ சொல்லல சாரி கேட்டாங்க, அவங்க சாரி கேட்டாங்க. சாரி கேட்டிருந்தாலுமே அன்றைக்கி அவங்க சரியாக அந்த சாரியை கேட்கல. இப்போ அந்த லிவிங் ரூமில் ஃபேமிலியோடு வந்து அந்த கொஸ்டின் வைக்கும்போது நிஜமாக அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மாவும் வந்துட்டு போயிடுறாங்க, சௌந்தர்யாவோட அப்பா அம்மாவும். ஸோ அது சொன்னதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு மேபி அவங்க அப்பா சொன்னதுனால என்னமோ தெரியல சௌந்தர்யா நிஜமாகவே ரியலைஸ் பண்ணி இல்லை சாரி நான் அப்படி பண்ணியிருக்கூடாது தான், என்னதான் இருந்தாலும் அது வந்து உங்கள் ஃபேமிலி உங்கள் பார்க்கும்போது ஹர்ட் இருக்கும், சாரி நான் எல்லாருக்கிட்டையுமே சாரி கேட்டுக்கிறேன், அவங்க கேட்ட வந்து நிஜமாகவே ஜென்யூனாக இருந்ததுன்னு சொல்லணும். இதுதான் ஜென்யூன் சாரியும் சொல்லணும். ஓகேங்களா, இந்த இடத்துல அன்ஷிதாவுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் பட் ஆனால் கொடுக்கல. சேனல் ஏதோ ஆக்சுவலி இந்த வாரம் அன்ஷிதா வெளில போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது போகும்போது எதுக்கு நெகட்டிவ்னு சொல்லிவிட்டு மேபி அன்ஷிதாவை ஸ்மூத்தாக காமிச்சிட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க ரொம்பவே சாரி கேட்டுறாங்க. இதில் எனக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா இவ்வளோ ராணுவுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறவங்க அப்பா அம்மா எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்க ஸ்போர்ட்டிவாக இருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சதுனாலுமே ராணுவோட அப்பா பிளாக் பெல்ட்டாங்க கராத்தேல. இது வந்து இன்ட்ரெஸ்டிங்னு சொல்கிறத விட அது அங்கே இருக்கவங்களுக்குலாம் ஒரு அல்லுக்கு அலுப்பிருக்குன்னு தான் சொல்லுவேன். அப்படி பிளாக் பெல்ட்டாக இருக்கிறவரு தன்னோட பையனுக்கு இப்படி அடிப்பட்டதுங்கிறத ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாலும் தன் பையனுக்கு எதிராக வீடே நிற்கிது, இல்லை தன் பையனுக்கு அடிப்பட்டது பொய்யும் உண்மைன்னு ஒரு கான்ட்ரவர்சிக்குள்ளே அந்த வீடு நின்றுட்டுருக்கு, இல்லை அதை பற்றி பேசினவங்கள அவர் வச்சு செய்யணுன்னா எவ்வளோ வச்சு செஞ்சுருக்கலாம். பட் ஆனால் அந்த மனுஷன் ரொம்ப டீசெண்டாக ரொம்ப ஜென்யூனாக கேமில் இதெல்லாம் சகஜம்ப்பா ஜெஃப்ரி, அதெல்லாம் நீ எதுவும் அதெல்லாம் எதுவும் ஃபீல் பண்ணாத, கில்ட்டெல்லாம் வேணான்னு சொல்லி அவ்வளோ ஜென்யூனாக ஜெஃப்ரியை வந்து தட்டி கொடுத்த விட நல்லா இருந்ததுன்னு தான் சொல்லணும். இது ஜெஃப்ரிக்கு ஒரு நோஸ் கட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். கூப்பிட்டு வச்சு திட்டுறதை விடவும் இது வந்து பெரிய நோஸ் கட்டாக இருக்கும். ஸோ அது அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் வெளில வா, நான் என் பையனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்கள் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவேன், உனக்குமே சப்போர்ட் பண்ணேன், அவன் ஃபுட்பால் பிளேயர் இல்லைங்களா, சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்ன விதெல்லாம் அவங்களோட பேரண்ட்ஸோட மெச்சூரிட்டியும் அழகாக காட்டுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரியோட
ஜெஃப்ரி இல்லை, சௌந்தர்யாவோட பேரண்ட்ஸ் ஆகட்டும், ராணாவோட பேரண்ட்ஸ் ஆகட்டும், இவங்க 2 பேருமே அந்த ஷோவில் கான்ட்ரவர்சியான ஆளுங்க அப்படின்னாலுமே, அவங்களோட பேரண்ட்ஸும் அவங்களுக்கு ஈக்குவல் டஃப் கொடுக்குற வகையில் அவங்களுக்கான மெச்சூரிட்டிலையும் சரி, அந்த ஜென்யூனிட்டிலையும் சரி, ரொம்பவே சூப்பராக வந்து என்ட்ரி கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஹேட்ஸ் ஆஃப் டு தேர் பேரண்ட்ஸ். தேங்க்யூ கைஸ். இதில் இன்னொன்று முக்கியமான சொல்லணுங்க. ஜாக்லினை வந்து ராணாவோட அப்பா வந்து வெளில கிளம்போது சொன்னது என்ன விஷயம் சொன்னார்னா, இந்த மாதிரி கோலமாவு கோக்கில நயன்தாராவோட உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஜாக்லினே சொல்லிட்டு போங்க. அங்கே இருக்கவங்கலாம் வந்து தீபக் ஆகட்டும், மஞ்சரி ஆகட்டும் எல்லாமே வந்து ஜாக்லினுக்கு வச்சு ஐஸ்க்கு அப்படி கிண்டல் பண்ணுவாங்க, செய்வாங்க. பட் ஆனால் ஜாக்லின் நிஜமாகவே க்யூட்டு தாங்க. அவங்க வேறு லெவல் பிளேயர் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க வெளில தெரியுது தெரிலங்கிறத விட அவங்க எப்பயுமே ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதுல, ஆனால் ப்ளே பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் சௌந்தர்யா ப்ளே பண்ணுறாங்களா பண்ணலையான்னு குழப்பத்திலே எப்பயும் ஒன்று பண்ணிருக்காங்க. ஆனால் ஜாக்லின் என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு தெளிவாக பண்ணுறாங்க. இது 2 தான் அவங்க 2 பேருக்கு இருக்க டிஃப்ரென்ஸ். இதில் மஞ்சரி பார்த்தீங்கன்னா, அவங்க இதை தான் பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவோடு பண்ணுறாங்க, தைரியமாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஜாக்லின் கூட ஒரு சில இடத்துல சட்டில் ஆகிடுவாங்க. ஆனால் மஞ்சரி சட்டில் ஆக மாட்டாங்க, ஸ்ட்ராங்காக ஸ்டெடியாக நிற்பாங்க. அப்படிங்கிறதுல தான் சௌந்தர்யா, ஜாக்லின், மஞ்சரி இவங்க 3 பேருமே அந்த வேவ் லென்த்தில் ஒரு பொசிஷனில் ஒருத்தர் ஒரு இடத்துல நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் 3 பேருமே டிஃப்ரெண்ட் பிளேஸ், யூனிக் பிளேஸ். அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ.